ஹார்ட்வேர் வாலெட்டை ப்ளே ஸ்டோரில் பார்த்தேன் காணலையே. ட்ரஸ்ட் வாலெட் தான் காட்டுது. என்ன செய்கிற? நீங்கள் என்னத்துக்கு நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட்டை போய் ப்ளே ஸ்டோரில் தர்றீங்க? இப்போ ஒரு விஷயம் ஒன்று விலையும் கொள்ளுங்க. ஹார்ட்வேர் வாலெட்டுங்கிறது ஒரு குரூப் நேம். ஓகே, ஹார்ட்வேர் வாலெட்டுங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்திட்ட பேர் உண்டு இல்லை. ஓகே, இப்போ காருன்னு சொன்னால் எல்லாமே கார் தான். ஓகே, நிறைய கார்ஸோட காமன் நேம் தான் கார். நம்ம காரில் 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று எலக்ட்ரிக் கார்ஸ், இன்னொன்று கேஸ் கார், கேஸில் ரன் ஆகுறது, இன்னொன்று எலக்ட்ரிக். இப்போ கனடாவில் கேஸ்ன்னு பெட்ரோல் டீசலை தான் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ பெட்ரோல் டீசலில் இயங்குற கார், அடுத்தது எலக்ட்ரிக் கார். ஓகே, அதோட கேட்டகரி. ஸ்டில் அது கூட பர்டிகுலர் காரை குறிக்கல, அதுவும் ஒரு சப் கேட்டகரி தான். ஓகே, அடுத்து அந்த கேஸ் கார்ஸ்ல இன்னொரு சப் கேட்டகரி தான் பெட்ரோல் இயங்குற கார்ஸ், டீசல் இயங்குற கார். அப்போ அதில் வர்றதுல அடுத்த சப் கேட்டகரி. அப்படி அந்த கேஸ் கார்ல, அதாவது பெட்ரோல் கார்ல இன்னொரு சப் கேட்டகரி தான் ஒரு டொயோட்டா கொரோலா கேஸ்ல இயங்குறது. இப்போ அந்த டொயோட்டா கொரோலாங்கிறது ஒரு பர்டிகுலர் கார், அதுதான் அந்த ஃபைனல் ப்ராடக்டோட நேம். இப்போ வாலெட்ஸுங்கிறது கார் மாதிரி ஒரு ஜென்ரல் கேட்டகரி. ஓகே, வாலெட்டுக்குள்ள நிறைய வகையான வாலெட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி என்னென்ன வகை இருக்குன்னு சொன்னா ஆன்லைன் வாலெட்ஸ் இருக்குது, ஆஃப்லைன் வாலெட்ஸ் இருக்குது. ஓகே, அது 2 கேட்டகரி. எப்படி கேஸ் காசு, எலக்ட்ரிக் காசு இருக்கோ, ஆஃப்லைன் ஆன்லைன். அந்த ஆஃப்லைன் வாலெட்ஸ் தான் நார்மலா ஹார்ட்வேர் வாலெட்ஸ் சொல்லுவேன். ஏண்டா அது ஆன்லைன்ல இது இருக்காது. இப்போ ஆன்லைன் வாலெட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்லைன் வாலெட்ஸ்ல 2 கேட்டகரி இருக்குது. கஸ்டோடியல் வாலெட்ஸ், நான் கஸ்டோடியல் வாலெட்னு சொல்லி அதுக்குள்ளே இருக்குது. ஆஃப்லைன் வாலெட்ல நார்மலாவே எல்லாமே நான் கஸ்டோடியல் தான். ஓகே, எப்படி கேஸ் கார்ல பெட்ரோல் டீசல் காசுன்னு இருக்கோ, அதே மாதிரி இதுல என்ன ஆன்லைன் வாலெட்ஸ்ல நான் கஸ்டோடியல், கஸ்டோடியல் 2 இருக்குது. அதே மாதிரி இப்போ எலக்ட்ரிக் காசுங்கிறது ஒரு காமனான கேட்டகரி. அப்போ எலக்ட்ரிக் காசு மாதிரி ஒரு காமனான கேட்டகரி தான் இந்த ஹார்ட்வேர் வாலெட்ஸ். இந்த எலக்ட்ரிக் காசுக்கு உள்ள இப்போ டெஸ்லான்னு ஒரு கார் இருக்கு, அடுத்தது இன்னும் வேற நிறைய எலக்ட்ரிக் காசோட ஒரு பிராண்டுகள் இருக்கு. அதே மாதிரி ஹார்ட்வேர் வாலெட்ஸுக்குள்ளேயும் நிறைய பிராண்டுகள் இருக்குது. ஓகே, அந்த பிராண்டுகள்ல சில பிராண்ட் இருக்குது இதை மாதிரி என்ன சீட் ஹார்ட்வேர் வாலெட்ஸ், அடுத்தது சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் சொல்லி. சீட் ஹார்ட்வேர் வாலெட்டுக்கும் சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்லி அதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கிறேன், அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரீசெண்டாக தான் போட்டேன். ஸோ அதுக்குள்ள சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்ல நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் ஹார்ட்வேர் வாலெட் ஒன்று சொல்றேன்னா நீங்க போய் ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்லி அங்கெல்லாம் தேட போறல. ஹார்ட்வேர் வாலெட்ல நிறைய நேம்ஸ் இருக்கு, நிறைய கேட்டகரி இருக்கு. நல்ல ஹார்ட்வேர் வாலெட்டும் இருக்குது. ஹார்ட்வேர் வாலெட்டுங்கிற பேர்ல இருக்கிற ஸ்கேம்கள் நிறைய இருக்கு. நீங்க ஹார்ட்வேர் வாலெட்ஸை சும்மா ஜென்ரல் மார்க்கெட் பிளேஸ்கள்லயோ, சும்மா கூகுள்லயோ, அடுத்து இந்த பிளே ஸ்டோர், ட்ரஸ்ட் இதுக்குள்ள என்ன ஆப் ஸ்டோருக்குள்ள எல்லாம் போய் தேடுவீங்கன்னா நீங்க அதே அந்த ஹார்ட்வேர் வாலெட்டுங்கிற நேமை வச்சு ஸ்கேம் பண்ற ஸ்கேம் கம்பெனிகள் என்னென்ன வாலெட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்க ஸ்கேம் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி ஃபேக் வாலெட்டில் டவுன்லோட் பண்ணி ஸ்கேம் ஆகின நிறைய பேர் ஸ்டோரி ஆன்லைன்ல இருக்குது. ஓகே, மில்லியன் கணக்கில் எல்லாரும் ஸ்கேம் ஆயிருக்காங்க. அவங்க நினைச்சிட்டாங்க உண்மையான வாலெட்டுன்னு நினைச்சு டவுன்லோட் பண்ணி அதில் அவங்களோட சீட் பிரைஸ் இம்போர்ட் பண்ணக்குள்ளேயோ, அப்படி இல்லாட்டி புது வாலெட் அதுக்குள்ள கிரியேட் பண்ணி அவங்களோட ஃபண்டை உள்ளு கொண்டு வந்த உடனே அப்படியே அவங்க ஃபண்டெல்லாம் காணாம போயிருக்கு. நிறைய கேஸ் நடந்திருக்கு. நம்பர் இல்லாட்டி போய் ஆன்லைன்ல தேடி பாருங்க. ஸோ அதனால தான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வாலெட் எடுக்கணும்னு சொன்னேன். HBO கன்சல்டன்சி இப்போ 24வது வீடியோ பாருங்க, அதுல நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன்னு சொல்லிங்க. அவ்வளோத்தையும் வடிவா கிளியரா சொன்னது பிறகும் போய் ஹார்ட்வேர் வாலெட்டை பிளே ஸ்டோர்ல தேடி நீங்க போய் ஏமாற போறீங்கன்னு நான் என்ன செய்யறேன்? நீங்க பிளே ஸ்டோர்ல தேடி அதுல நான் ஒரு 2 வாலெட் டவுன்லோட் பண்ணி அதுல நீங்க வாலெட்டை கிரியேட் பண்ணி இது ஃபண்டை கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு அந்த ஃபண்ட் இல்லாம போற சான்ஸ் இருக்கு. அது ஸ்கேம் வாலெட்டா கூட இருக்கலாம். அடுத்து இல்லாட்டி நீங்க உங்களோட வேற ஒரு வாலெட்டாக்குள்ள இம்போர்ட் பண்ணக்குள்ள ஃபண்டு அவனுக்கு களவு எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. ஓகே, ஹார்ட்வேர் வாலெட் நேம்ல இருக்கிற எல்லாமே நல்ல பெஸ்ட்னு சொல்ல வரல. ஹார்ட்வேர் வாலெட்டுங்கிற ஒரு கேட்டகரி, அதுக்குள்ள நல்ல பிராண்டுகள், நல்ல ட்ரஸ்டபிளான பிராண்டுகளை பார்த்து அதோட ஒபிஷியல் வெப்சைட்டு போய் தான் நீங்க ஹார்ட்வேர் வாலெட் வாங்கணும். இப்போ அந்த ட்ரஸ்டபிளான பிராண்டோட விஷயத்த நீங்க ஆன்லைன்ல ஒரு மிக்கானோன்னா அதுட்டு வாங்கினீங்கன்னா அவன் என்ன செஞ்சிருப்பான், ஆல்ரெடி அதுக்குள்ள பக் வச்சிருப்பான். அப்படி இல்லாட்டி அந்த ஹார்ட்வேர் வாலெட்டை ஆல்ரெடி அவன் கிரியேட் பண்ணி போட்டு உங்களை விற்பான். இப்போ அவன்கிட்ட பிரைவேட் கீ இருக்கும், நீங்க அதுக்குள்ள ஃபண்ட் கொண்டு வர அதை கலர் எடுக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை மாதிரியான ஸ்டூப்பிடான விஷயம் ஒன்றும் செய்யாதீங்க. தயவு செய்து உங்களோட விஷயத்தை கிளியரா சொல்லி போட்டு இங்க போய் அந்த லிங்க்ல வாங்குன்னு சொன்னா போய் வாங்க. அடுத்தது ஏன் நான் பேரை சொல்லாம இருக்கணும்னா, பேரை சொன்னா நீங்க என்ன செய்யணும்னா இதே மாதிரியான அறிவான விஷயங்கள்லாம் போய் செய்வீங்க. ஓகே, கூகுள்ல போய் டைப் பண்ணுவீங்க, அதே பேர்ல 40 வெப்சைட் வரும். அதுல ஒரே ஒன்றே உண்மையான வெப்சைட், மற்ற எல்லாமே ஸ்கேம். அதுல எது நான் ஒரு ஸ்கேமுக்குள்ள போய் உங்களோட பணத்தை லொஸ் பண்ணி போடும். நான் சொல்லி தான் போய் லொஸ் பண்ணணும் சொல்லி பூமர் மாதிரி கத்து தருவீங்க. ஓகே, ஸோ இதுக்காகத்தான் நான் சொல்றேன். ஓகே, இதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் சொல்ற எல்லா விஷயத்துக்குரிய சரியான ப்ராப்பரான லிங்க் எங்க வெப்சைட்ல இருக்கு, அதுல எடுத்துக்கோங்கன்னா அது கடும் பொறுப்பு உங்களுக்கு அதெல்லாம் தேடி போய் எடுக்கிறதுக்கு. அது நான் ஒன்றும் செய்யல கைஸ். இதை பத்தி மத்தாக்கள் நீங்களும் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தீங்களா? ஹார்ட்வேர் வாலெட் அது ஒரு
ஹார்ட்வேர் வாலெட்டுங்கிறது தான் ஃபைனல் ப்ராடக்ட் நினைச்சிட்டு இருந்தீங்க, இல்லாட்டி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வாலெட், அதாவது சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் பெஸ்ட்டான கம்பெனில இருந்து நீங்க வாங்கணும்னு சொன்னா, நான் ரெக்கமெண்ட் பண்றேன் வாங்கணும்னு சொன்னா hbuconsultancy.com இந்த வெப்சைட்டுக்கு போய் ஸ்கோர் அப் பண்ணி 24ஆவதா அதோட டீடைல்ஸ் போட்டீங்க, அந்த வாலெட்டை தனி வீடியோவை போட்டீங்க, அதை போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அது கஷ்டம்னா நான் ஒன்றும் செய்யல. ஓகே, இதை பத்தி மற்றவங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு 100% ஃப்ரீ ஏர் ட்ரேடிங் போட்ட டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா கமெண்ட்ல ஃப்ரீ ஏர் ட்ரேடிங் போட்டுன்னு போடுங்க, டீடைல்ஸ் தரேன். பை.